டெஃபினட்டா சொல்லலாம். சந்தோஷமா தான் இருக்கேன் நானு. நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோமே, கல்யாணம் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் பேசலாம் அப்படி. அந்த ப்ரொபோசல் அந்த ரோஸ் கொடுத்தது ரிங் கொடுத்தது நடக்கல, வீட்டில் ஒத்துக்கல. அவங்க வீட்டில் ஒத்துக்கல. மேஜர் ரீசன்னா ரெண்டு பேருமே லிட்டரலி ஜாப்லெஸ். ஸோ ரெண்டு லூசர்ஸ் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க, என்னத்தை பெருசா இது பண்ண. அவரோட பைக்குக்கு டிரைவரா கொஞ்ச நாள் அப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நான் தான் சொல்லிட்டு இருப்பேன். இப்போ பேங்க் பேலன்ஸ் பார்த்தா காலியா தான் இருக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நீ கொஞ்சமாவது சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்கல்ல, அவங்க யூஸ் துணியெல்லாம் எனக்கு வருமே. மாத்திரம் இல்ல, எனக்கும் இப்ப அவங்களோட டிஷர்ட். தனுஷ் ஆக்சுவலா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், படம் பாத்தீங்களான்னு கேட்டாரு. இல்ல இன்னும் பாக்கல சார். பாருங்க, நீங்க தான் ஹீரோ. கபாலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்கலாம். அப்போ ஏய் நீ தமிழ் சினிமால இருந்து என்ன பிரயோஜனம், ரஜினி சார் கூட ஒரு ஜிம் பாயிரோல நடிச்சுட்டு பார்க்க முடியல. அந்த டாட்டூவும் இவ்வளோ பெரிய ஜுவல்லரி எல்லாம் அப்படியே வந்தாருன்னா ரூம்குள்ள விழுந்து சிரிப்போம். பொல்லாதவன் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வெண்ணிலா கபடி குழுவும் என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆர் யூ ஹாப்பி செக் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தியா இருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க, அதுதான் growth. ஜாலியா ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நாங்க கஷ்டப்படுறோம். இங்க இந்த மாதிரி வீடு வேற கட்டிட்டு வீட்டுக்குள்ள இவ்வளவு தண்ணி. மழை வந்தா பரவாயில்லைங்க, எல்லா இடத்துல வந்த மழை எல்லாம் டிவி சோஃபா எங்க கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சிருக்கோம், அந்த இடத்துல விழுகுது. அப்படி ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இது உங்களுடைய 26வது வருஷமா திருமணம்? 99ல நடந்துச்சு இல்லையா? சோ இந்த 26 இயர்ஸ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்குள்ள? ஸ்ட்ராங் வீக் நல்லா கேட்டகரைஸ் பண்ண முடியாது. இருக்கும்ல, கூட இருக்கும்ல. கூட இருக்கும், எப்படி இருக்கும்ன்றது ரொம்ப முக்கியம் இல்ல, அதனால கேட்கிறேன். எப்படி இருந்தாலும் கூட இருக்கும். சில பேர் நிர்பந்தத்துல இருப்பாங்க, விரும்பி இருப்பாங்க, அதனால நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, அதனால கேட்டேன். ரெண்டு பேர் கூட இருக்கும்னா நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும் கண்டிப்பா. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் காம்ப்ரமைஸ் தானே. ஸோ நீங்க போய் சொல்லலாம், அப்படி போய் சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், நல்லா சொல்லுவோம். இல்ல நீங்க இதுவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க சொன்னீங்களா, அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா ரெண்டு பேருக்குள்ள இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் காம்ப்ரமைஸ் தானே. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இதுக்கு? இல்ல டெஃபினெட்லா எனி ரிலேஷன்ஷிப்ஸ்ல இண்டிவிஜுவல்ஸ் இதுல டிஃபரன்சஸ் இருக்கும். பட் யா டெஃபினட்டா சொல்லலாம், சந்தோஷமா தான் இருக்கேன் நானு. காலேஜ் படிக்கும் போது எல்லாருக்குமே சொல்றேன், பொதுவாகவே அப்போ வர அந்த காதல் வெறும் ரெண்டு பேரும் சைட்ல பாசிட்டிவ் சைட் மட்டும் தான் தெரியும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது, ஃபினான்ஷியல் இது பத்தி எதை பத்தியுமே இருக்காது. ரெண்டு பேருக்கும் லைக்னஸ் மட்டும் தான் இருக்கும். பட் நீங்க ஒரு திருமணம்குள்ள போகும்போது ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமா ஃபினான்ஷியல், அப்புறம் கிட்ஸ் வந்தாலும் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் எப்படி பாருங்க அப்ப இருந்த காதல்? இப்ப சார் ஒன்று சொன்னார் பெரிய டிஃபரன்ஸ்ல ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு எதுக்கும் டிஃபரன்ஸ் ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? இல்ல ஆக்சுவலா எங்களுக்கு ப்ரெஷர் அப்பதான் பயங்கரமா இருந்தது. நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் ஒரு ஃபேக்டரி, அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. பிளஸ் நாங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ நான் ஆக்சுவலா ஸ்பீக்கிங் நாங்க அதான் நினைக்கிறோம், அந்த யங் ஏஜ்ல ஏதோ ஒரு பெரிய மேஜிக் இருக்குன்னு. பட் ஆக்சுவலா 20ஸ்ல தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் டைம் ஹேவ் லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் டு டீல் வித். பசங்க அந்த டைம்ல தான் கரியர் ப்ரெஷர் இருக்கும், ப்ளஸ் மேரேஜே ஒரு அன்சர்டனிட்டி தான். ஸோ அது இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிற அன்சர்டனிட்டி, ப்ளஸ் நான் வேற கொஞ்சம் ரிஸ்க் அப்பிடைட் கொஞ்சம் அதிகம். ஸோ அப்போவே கொஞ்சம் பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, இன்க்ளூடிங் அ ஹியூஜ் லோன் நிஜமாக சொல்லணும். ஸோ அப்படி பார்க்க போனால் அப்போலேருந்து இது வரைக்கும் இப்போ சொல்லணும்னா ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஹஸ் பீன் அ ப்ரோசஸ். ஸோ இப்போ இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, இன்னும் காமா இன்னும் பெட்டரா டீல் பண்ணிட்டு இருக்கோம். செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூலாம் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் ஒருத்தங்க அது இப்போ இன்டர்வியூனா அது ரெடியாவது இருக்கு. ரொம்ப நார்மலா ரொம்ப கேஷுவலா ரெண்டு பேருமே இருந்தீங்க. இப்போ இன்டர்வியூ இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தீங்க, ரோலிங்லயும் இப்படிதான் இருக்கீங்க ரெண்டு பேரும். ஆமா, அது எப்பவுமே இப்படிதான். நடிக்க வராது, அதனாலதான் வேலையை கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப யதார்த்தமா இருக்காரு இவர், இப்படியே இருக்கட்டும். அதான் கரெக்டான டைம்ல என்ன மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் எங்க சினிமால வந்திருக்கோம். நடிக்க வராத ஆக்டர்ஸ், அந்த மாதிரி ஆக்டர்ஸுக்கும் வேலை கிடைக்கிற ஒரு நேரத்துல வந்திருக்கிறதுனால அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க டைரக்டர்ஸ். நடிக்க கூடாதுன்னு ரோல் பண்ணி. ஆமா, இப்போ அப்படி முதல்ல நடிக்க தெரியணும்ல, தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ ரைட் டைம்ல தான் நீங்க இந்த ரைட் டைம்ல வந்திருக்கோம். அதான் நீங்க சொன்ன மாதிரி காலேஜஸ்ல அந்த உங்களோட சீனியர் இல்லையா சார், எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அந்த காதல்? அது மோர் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இது வரைக்கும். காதல் நல்லா ஒண்ணும் இல்ல, நமக்கு we were friends, very good friends. சண்டை கூட போட்டுப்போம். ஸோ சண்டை போட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஃபைனலி வென்
அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, கால் உடஞ்சிருக்குது. அப்போதான் அவள் லோன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி அப்போவே காலேஜில் இருக்கும்போதே காலேஜ் படிக்கும் போதேவா? ஆமாம் எல்லாமே பண்ணி அவள் வந்து அந்த லோனில் மாட்டிக்கிட்டு அந்த ஃபேக்ட்ரி நடத்துகிற கட்டாயத்துக்கு அவள் மாட்டியிருந்தா. அப்போது கரெக்டாக நான் டிகிரி முடிச்சுட்டு அவளோட பைக்குக்கு டிரைவராக கொஞ்ச நாள் போனேன். அப்போது ஐ திங்க் வி போத் தாட் தட் ஆர் தாட்ஸ் சிங்க். ஸோ மோஸ்ட் ஓன்லி அதனால தான் இப்போ கூட இருக்கிறதும் அதனால தான் எனக்கு தோன்றது. ஒரே மாதிரி யோசிக்கிறதுனால இட் பிகம்ஸ் ஈஸி. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொன்னேனே, ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் காம்ப்ரமைஸ் தானே. எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்கும், ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கும், 100%. ஸோ ஃப்ளாஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நம்ம இருக்கிறது தான் கூட. அதுதான் சார் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்றது அப்படின்றது. ஆமாம், கிவ் அண்ட் டேக். ஸோ ஒரே மாதிரி யோசிக்கிறதுனால அது ஈஸியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ஒரே மாதிரி இருந்ததுனால அது கொஞ்சம் ஈஸியாச்சு. அதெல்லாம் காலேஜ்ல அந்த ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னார்ல சார், பட் அந்த ப்ரொபோசல் யார் முன்னாடி வச்சது ஃபர்ஸ்ட்? கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ரொபோசல் எல்லாம் நம்ம பண்ணவே இல்லை. யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பீங்களா 2 பேர்ல கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்லை அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவளுக்கு அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல. அதனால வந்து நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோமே, கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்று 2 பேரும் பேசணும் அப்படி. ஸோ அது பேசாம எடுத்த முடிவுன்னு பேசாம எடுத்து. ஸோ அப்படிதான் ஆச்சு உங்களுக்குள்ள. ஸோ ஐ லவ் யூ அப்படிதான் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல? அந்த மாதிரி அப்படியெல்லாம் அந்த ப்ரொபோசல் அந்த ரோஸ் கொடுத்தது ரிங் கொடுத்தது நடக்கல. நீங்க ஆக்சுவலா அந்த மாதிரி விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ரோஸ் கொடுத்து லவ் சொல்ற லெட்டர் எழுதி கொடுக்கறது அதெல்லாம் தெரியல, நம்ம தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது. இல்ல அப்படி சொல்ல நமக்கு அப்படி நடக்கலாம். நீங்க எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்களா சார் கிட்ட அந்த மாதிரி ஒரு பர்த்டேவோட ஒரு வேலண்டைன்ஸ் டே வரும்போது? நான் உங்ககிட்ட சொன்னல ஜென்ரலாவே கொஞ்சம் அதான் காமனாலிட்டிஸ் என்னன்னாக்கா இந்த கன்சம்ஷன் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் 2 பேருக்குமே ரொம்ப கம்மி, லோ லெவல். ஸோ அதுதான் காமன் ஃபீச்சர்ஸ் எங்க. அதனால என்ன தாங்க முடியுது. ஆமா, நீங்க சீனியர் ஜூனியர் சொல்றீங்க, பட் என்ன ஏஜ் டிஃபரன்ஸ் 2 பேருக்கு? 3 years. 3 years, ஓகே. பட் மோர் ஆஃப் லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க. அதனால கேட்டேன். 3 years. they men usually mature a little early. So அதனால மெச்சூரிட்டி லெவல் ஒரே மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது ஒரு தமிழ் ஃபேமிலி, ஒரு கன்னடா ஃபேமிலி. வீட்ல எப்படி ஒத்துக்கிட்டாங்க? உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே, சேம் தாட்ஸ் இருந்தது ஓகே? வீட்ல ஒத்துக்கல. இனிஷியலா ஃபர்ஸ்ட் 2-3 years ஆச்சு இந்த டிஃபரன்ஸ் தான். அவங்க வீட்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்களுக்கு அதை ஒத்துக்கிறது. பட் யா ஃபைனலி ஏன்னா they were open enough to accept. மேஜர் ரீசன்னா 2 பேருமே லிட்டரலி ஜாப்லெஸ். இதுல என்ன பண்ண போறீங்க 2 பேரும்? அந்த டைம்ல கல்யாணத்தப்பயா? ஆமா நான் படிச்சிட்டு இருந்தேன், இன்னும் மாஸ்டர்ஸ் படிச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமா, நான் ஒரு 15 lakhs லயபிலிட்டி வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ 2 பேருமே லிட்டரலி இந்த காலத்து பசங்க சொல்லுவாங்களே லூசர்ஸ். ஸோ 2 லூசர்ஸ் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க, என்னத்தை பெருசா இது பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதான் நான் சிஏ முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாவுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்தது. ஓகே சரி, அட்லீஸ்ட் ஹீ இஸ் சப்போர்ட்டிவ் அண்ட் ஏதோ பண்ணுவாங்க 2 பேரும் சொல்லிட்டு. அதுக்குள்ள இவரோட ஃபிலிமும் ஸ்டார்ட் ஆனப்போ ஸோ ஆப்வியஸ்லாம் அந்த இது இருந்தது, அன்சர்டனிட்டிஸ். பட் அப்புறம் ஓகே 2-3 years ஆனதுக்கப்புறம் they were fine. உங்க கதையை சூரியவம்சம் பார்த்துருக்கீங்களா சார்? தமிழ்ல படம், சரத்குமார் சார் படம் சூரியவம்சம். கிட்டத்தட்ட உங்க கதை அப்படிதான் இருக்கு. அதுல வந்து சரத்குமார் சார் தேவயானி மாமா கடத்திட்டு வந்து அப்படின்னு திரும்பப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க. 2 பேருமே நீங்க உதவதான் போறீங்கன்னு சொல்லி அப்பா சரத்குமார் சொல்லுவாரு. ஆனா பார்த்தா ஒரே பாட்டுல அப்படியே இவங்க கலெக்ட் ஆயிடுவாங்க. அவர் பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவாரு. நீங்க பெரிய ஆக்டர் ஆயிட்டீங்க. பாட்டுல நடக்கல, அவ்வளவுதான். ரொம்ப வருஷம் கஷ்டம், 6 வருஷம் ஆனதுக்கு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆச்சு. அதுதான் ரியல் லைஃப்ல பாக்குற அப்படி ஒரு கேரக்டர் நானு. நீங்க தமிழ் ஃபேமிலின்னு தெரியும், உங்களோட பூர்வீகம் என்ன? நான் பிறந்து வளர்ந்ததுலாம் இங்க. இன்ஃபேக்ட் எங்க அம்மா பிறந்து வளர்ந்தது இங்க. அப்படியா? ஆமா, அப்பா தஞ்சாவூர் அண்ட் அம்மாவோட இன்னும் இது பண்ணி பார்த்தோம்னா பாலக்காடு. அம்மா சைடு பாலக்காடு, அப்பா தஞ்சாவூர். மேம் காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி ஃபேக்டரி ரன் பண்ணி இந்த மாதிரி அவங்களோட தாட் ப்ராசஸ்லாம் அப்படி இருந்திருக்கு. நீங்க நிறைய ப்ரொஃபஷன்ஸ்ல இருந்திருக்கீங்க நீங்க இல்லையா? டீச்சிங் ஆகட்டும், ஃபேஷன் டிசைன், நிறைய கடைசியில தான் வந்து சினிமா அப்படின்னு வந்தது. எப்போ லாஸ்ட் டிசைட் பண்ணீங்க சினிமா தான் நம்ம போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு? நான் ஒன்னும் டிசைட் பண்ணேன், வாய்ப்பு கிடைச்சது பண்ணிட்டு இருந்தேன். அதே வாய்ப்பு வேற ட்ரை பண்ணி கூடயே பண்ணிட்டு இருந்தேன். சினிமா நம்பிட்டு அப்படி எல்லாம் பண்ண முடியாது. அதுவும் நான் ட்ரெயின்ட் ஆக்டர் கூட இல்லை, தியேட்டர் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதான். ஸோ அதுவும் இல்லாமல் சினிமா தான் பண்ணணுங்கிற ஆசையோட எல்லாம் நான் வரவும் இல்லை. அதனால வந்து வாய்ப்பு இங்கே கிடைச்சது, கண்டினியூஸாக கிடைச்சது. அதனால வந்து இது கண்டினியூ பண்ண அவ்வளோதான். இல்லைன்னா வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். சினிமா இஸ் ஆல்வேஸ் அன் அன்ஸ்டேபிள் தான். அந்த இண்டஸ்ட்ரியே அப்படிதான், எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் எல்லாரும் பண்ற அட்வைஸ் வந்து நீங்க என்ன சம்பாதிச்சாலுமே எதுலையாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இல்லை எதுலையாவது வேற ஒரு பிசினஸ் பண்ணுங்க. ரொம்ப சீனியர்ஸ் எப்பவுமே அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க ஃபேஸ் பண்ணி. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது ரிஸ்க், கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து ஆக்டிங்குள்ள வராங்க அப்படின்றது
சாருக்கு இருந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது மேல ஒரு பயமோ இல்லை என்ன தாட் உங்களுக்கு இருந்துச்சு நடிக்க போறாங்கன்னு சொல்லுவாங்க? பயம் இருக்குல்ல, பட் மோர் லைக் ஓகே யாருன்னா ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணணும் இந்த ஹோல் ப்ரோசஸ். ஏன்னா பசங்க ஃபேமிலின்னு போனா டெஃபினட்டா ஃபைனான்சியல் இது இருக்கும். கண்டிப்பா. ஸோ அதனால யாருன்னா ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் டெஃபினட்டா ஏர்லி ஆன் வந்து, அதனால தான் அந்த கொஞ்ச நாள் சிஏ பண்ணிட்டு இருந்தா. ஆமா காலேஜ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு அந்த காலகட்டம் தான். ஆமா, இன்ஃபேக்ட் எனக்கு மேரேஜ் ஆனப்போ நான் சிஏ முடிச்சிருக்கல. நானும் பிஎஸ்சி சயின்ஸ் முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் கான்சர்வேஷனு அப்புறம் இந்த பேக்கேஜிங்ல ஏதோ ரெவல்யூஷன் பண்ணிடணும் தான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் தெரிஞ்சது 2 பேருமே ஒரு ரிஸ்கி பாத்வே எடுத்தாக்கா கொஞ்சம். ஸோ அதுக்கப்புறம் சிஏவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கார்பரேட் ஜாபுக்கு ஒரு 4 years போனேன். அது ஸ்டேபிள் இன்கம்காகவே தான் போனேன் நான். ஸோ தட் கிஷோரோட இன்கம் ஸ்டேபிளா இருந்தா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ டெஃபினட்டா இவரோட கரியர் அன்ஸ்டேபிளா இருந்திருந்தா ஐ வுட் ஹவ் பீன் இன் தி கார்பரேட் ஜாப். ஆப்வியஸ் அது பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட நான் சொல்லுவேன், நிறைய பேர் நானே பார்ப்பேன் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க ஃபிலிம் ஆக்டர் ஆகணும்னு. ரொம்ப இது எப்போ நான் சொல்லுவேன், கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொண்டு வாங்க லைஃப்ல, ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லை அட்லீஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம் இருக்குறான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இட் வில் பிகம் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். கஷ்டம், ஏன்னா ப்ரெடிக்டபிள் கிடையாது, சிலதெல்லாம் பை சான்ஸ். ஸோ பட் டச் உட் இன் மினிட்ஸ் பின் ஓகே. எங்களுக்கு சார் நீங்க சொன்னீங்க நீங்க வந்து ஒருவேளை எனக்கு இது கிளிக் ஆகலன்னா நான் வேற ஏதாவது ப்ரொஃபஷன் நான் போயிருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. சான்ஸ் வந்ததுன்னு எப்போ ரியலைஸ் பண்ணீங்க இல்லை இதுதான் இதுக்கப்புறம் பண்ண போறோம் அப்படின்னு? எந்த மொமெண்ட் உங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சது? இன்னும் அந்த ஃபீலிங் எல்லாம் இல்ல. சொல்றீங்க வாய்ப்பு பிஸியா பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல வந்துட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் பெரிய படங்கள் எல்லாத்துலயுமே பண்றீங்க. உங்களை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகர் நீங்க, எல்லா லாங்குவேஜ்லயுமே. வாய்ப்பு கிடைச்சிட்டு இருக்கு, அதனால பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு நின்றுடுமோ அன்னைக்கு வேற வேலையை தேடிட்டு போறோம். அடிப்படையில நீங்க கன்னடால இருந்து வந்திருக்கீங்க, கர்நாடகா சைடு. தமிழ் அப்படின்னும் போது இப்ப முதல் படம் பொல்லாதவன் வரும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ் சினிமாவில் தமிழ் மக்கள் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அது வந்து கைண்ட் ஆஃப் நெகட்டிவ். அவருக்கு ஒரு தர்மம், நியாய தர்மம் எல்லாமே இருக்கும் அந்த கேரக்டருக்கு. அவ்வளவு பேர் அவ்வளவு லவ் பண்ணாங்க. அந்த கேரக்டர் வந்து இறக்கும்போது அவ்வளவு ஃபீல் பண்ணாங்க. பொல்லாதவன் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸை உருவாச்சு அந்த படம் முதல் படத்துல. அதுவுமே ஏன்னா அது முன்னாடி உங்களை யாருமே தமிழ்ல பார்த்தது இல்லை. உங்களுக்கு அந்த ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டில்? ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி தேங்க்ஸ் டு வெற்றி அந்த மாதிரி ஒரு ரோலில் எழுதினதுக்கு. பிகாஸ் அது வரைக்கும் இல்லை, அங்கங்கே இருந்தது, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருந்தது. நெகட்டிவ் கேரக்டர்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கேரக்டர் டெவலப் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் இருந்தது. பட் தட் வாஸ் அ வெரி ஒரு மாதிரி மாஸ் அப்பீல் இருந்த ஒரு கேரக்டர் வேற இல்லை அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சதுக்கு எல்லாருக்குமே, தனுஷ்க்கும் நன்றி சொல்லுவேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டாராக இருந்து அந்த மாதிரி ரோலில் வந்து படத்தில் இருக்கிறதுக்கு விட்டதுக்கு. ஸோ தட்ஸ் அ வெரி ரிஸ்கி ப்ரொபோசிஷன்ல. தனுஷ் ஆக்சுவலாக எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இங்கே ஒரு வாரம் லேட்டாக ரிலீஸ் ஆச்சு, நான் படம் பார்த்ததில்ல. ஸோ அவர் ஃபோன் பண்ணி எனக்கு படம் பார்த்தீங்களான்னு கேட்டார். இல்லை இன்னும் பார்க்கல சார் சொன்னேன். பாருங்கள், நீங்கள் தான் ஹீரோ சார், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவ்வளோ ஹீரோயிக் கேரக்டர் அதில் அந்த படத்தில் விட்டதுக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஸ்டாருக்கு நான் தேங்க்ஸ். ஏன்னா ஸ்டார் நீங்கள் சார் நீங்கள். ஆமாம், இல்லை இல்லை இதெல்லாம் கேரக்டரே அப்படி இருந்து யார் பண்ணிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும் அது. ஸோ that character actually worked. எப்படி நடந்துச்சு? ஐ மீன் வெற்றி சார் இங்க தமிழ்ல இங்க பாலுமகேந்திர சார் இருந்தாங்க. சோ எப்படி அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் பண்ண வேண்டியது, தேசிய நெடுஞ்சாலை பண்ண வேண்டியது. அதுக்காக என்ன செலக்ட் பண்ணாரு. ஏன்னா நான் வந்து அவருக்கு தமிழை வந்து கன்னடால பேசுற ஒரு ஆள் தேவை இருந்தது. நான் கரெக்டா இருந்தேன். பட் இல்ல நீங்க சொல்றீங்க அந்த ஆக்சென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்களே டப் பண்ணிருந்தீங்க. அந்த ஒரு பிசுறு பெருசு எதுவுமே தெரியாது அந்த வாய்ஸ்ல. அது நீங்க இப்ப நோட் பண்ணீங்களே தெரியல, மணிகண்டன் சார் வந்து உங்களோட வாய்ஸ் அவ்வளவு ஆப்டா பேசுறது. நீங்க அதை பாத்துருக்கீங்களா? பாத்தீங்களா? அது அவ்வளவு அப்ளாஸ், அது அவ்வளவு வைரல் ஆயிட்டு இருக்காங்கல்ல, நீங்க பாத்துருக்கீங்களா மேம்? இல்ல அவ்வளவு யூனிக்கான வாய்ஸ் எல்லாம் கிடையாது என்னோடது. ஸோ மிமிக்ரி பண்றதுக்கு தேவையான சில விஷயங்கள் இல்லை அதுல. பட் ஸ்டில் அவர் ரொம்ப நல்லா பண்றாரு. வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. அந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான வாய்ஸ்னா பண்ணிடலாம். ரொம்ப நார்மல் ரெகுலர் ஆர்டினரி வாய்ஸ் கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்கு வேற மாதிரிங்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப நல்லா பண்றாரு. ஒரு ஆக்சன் அண்ட் மாடுலேஷன் அவர் ரொம்ப ப்ராப்பரா ஒரு கரெக்டா பிடிச்சி 100% பிடிச்சி பேசுவார். அதனால சாரோட வாய்ஸ் தமிழ் ஒரு ஆக்டர் இருக்காரு மணிகண்டன், நல்லா மிமிக்ரி பண்ணுவார். வாய்ஸஸ் பேசுவார் சார். எங்களுக்கு ஏன்னா கண்ணு விட்டு கேட்டா கிஷோர் சார் பேசுற மாதிரி இருக்கும். அவ்வளவு சூப்பர் பண்ணிருப்பாரு. அதான் சார் அதை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்கணும் சார். அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு செலக்ட் ஆனது அப்படியே அது பொல்லாதவன் கொஞ்சம் அதுல இருந்த அந்த பைக்கோட எலிமெண்ட் அங்கிருந்து எடுத்து அதை லோக்கலைஸ் பண்ணணும் ஏதோ பண்ணி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஐ திங்க் வாஸ் நானா பாட்டேக்கர். அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் சார். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்தது என்கிட்ட வந்தது. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு கதிரேசன் அவர்கள். அவருக்கு கம்மி பட்ஜெட்ல ஆக்டர் தேவை இருந்ததுல நான் கரெக்டா இருந்தேன். ஸோ அப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சு. நீங்க சினிமா என்கிட்ட சொன்னீங்க அவ்வளோ பார்க்க மாட்டேன் அப்படின்னு. பொல்லாதவன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொல்லாதவன் பார்த்தேன்.
ரொம்ப சூசின்றாங்க படங்கள் பாக்குறது அவ்வளவு நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றாங்க. நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா பொதுவா நடிச்சுட்டு வந்து படம் பாருங்க அப்படின்னு? இல்ல அவளுக்கு பிடிச்சா பாப்பேன், அவ்வளவுதான். என்ன ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சுன்னா நானும் கூட்டு போவேன், எல்லாரையும் கூட்டு போவேன். பசங்க பாக்குற மாதிரி இருந்தா பசங்களையும் கூட்டு போவேன், அப்பா அம்மா கூட்டு போவேன். என்னென்ன படங்கள் அப்படி நீங்க தமிழ்ல நீங்க நடிச்ச படங்கள் அப்படி கூட்டு போயிருக்கீங்க? தெரியல, லாஸ்ட் கூட்டு போனது ஐ திங்க் ஜெயிலர் போனோம் பை சான்ஸ். ஜெயிலர் போனோம். அது வந்து பயங்கர ரஜினி சார் fan. ஆமா, ரஜினி சார் படம் எல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஓடி போய் பாத்துருவேன். பாத்திருக்கோம் காலேஜஸ்லயும். இது வந்து என்ன சொல்லிட்டு இருப்பா, அப்ப இன்னும் கபாலி இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கல. அப்போ வந்து ஏய் நீ தமிழ் சினிமால இருந்து என்ன பிரயோஜனம், ரஜினி சார் கூட ஒரு ஜிம் பாயிரோல நடிச்சிடு ப்ளீஸ். 3-4 படம் கூலியிலுமே நீங்க 3 படம் நடிச்சிருக்காங்க சார். கபாலி, வேட்டையில் நடிச்சிருக்காங்க, ஜெயிலர் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? என்னோட ஃபேவரட் ஹீரோன்னு சொன்னீங்க ரஜினி சார். கபாலில சார் கமிட் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல ஃபர்ஸ்ட் கமிட் ஆயிட்டு ரஜினி சார் கூட படம்னோன்னா நாங்க we were all very thrilled. பட் அதுக்கப்புறம் அவரோட அந்த இதை பார்த்து, காஸ்டியூமை பார்த்து நாங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. நாங்க மலேசியா போனோம், சரி அப்படியே நான் பசங்களை கூட்டிட்டு போலான்னு போனோம். அவரு பார்க்க முடியல அந்த டேட்டூவும் இவ்வளோ பெரிய ஜுவல்லரி எல்லாம். ஸோ எங்களுக்கு அது ஜோக்கு. ஒரு 2 நாள் இவர் வீட்டு அப்படியே வந்தாருன்னா ரூம்குள்ள விழுந்து சிரிப்போம். அந்த டேட்டூ எல்லாம் என்னென்ன பிரச்சனை, ஒரு 2-3 hours ஆகும் ஃபுல்லா பாடி டேட்டூ ஓட்டுறதுக்கு. அதனால வந்து குளிக்க மாட்டோம், ஏன்னா 3 நாள் அதை அப்படியே காப்பாத்திக்கலாம். ஸோ மெதுவா தண்ணி போட்டு எங்க டேட்டூ இல்லையோ அங்க மட்டும் சோப் போட்டு போக வேண்டியது. வந்த உடனே ஷர்ட்டே கழட்டி உட்காடுறது, ஏன்னா அது தொட்டா அது அப்படியே ஸ்க்ரப் ஆயிட்டு போயிடும். பிளஸ் ஜுவல்லரி வந்து எங்களுக்கு எங்க போனாலும் சாங்க ஓடி வந்துரும், அப்பா வரத்துக்குள்ள போய் பாத்துடலாம்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு எங்களுக்கு அப்ப பசங்க, சின்ன பசங்க யூஸ் டு கம் வித் ஆல் தட். எங்களுக்கு ஒரே சிரிப்பு. நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்க மலேசியா மட்டும் போனீங்க, ஆனா செட்டிங் போல ஷூட்டிங் ஸ்பாட்ல யூசுவலா நான் போனேன், நான் கூட்டு போக மாட்டேன். அதான் கேக்குவாங்க, வேலை பண்ற இடம் இல்ல. எப்பவுமே கூட்டு போனதுல வெரி ரேர்லி போறது இல்ல. அதுக்கு அப்பவும் நான் போல, வேணா எப்பனா வேற எப்பனா மீட் பண்ணிக்கலாம் எப்பவுமே. அது கிளியர் இது இருக்கு, என்னோட ஒர்க் ஸ்பேஸ்க்கு நீ உன்னோட ஒர்க் ஸ்பேஸ் நான் யாருக்கு இருந்தாலும். சார் நீங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தேன்னு சொன்னீங்களே சார், அந்த படத்துல அது கடைசி ரிசப்ஷன்ல பேக் டு பேக் அடுத்த வருஷமே தொடர்ந்து படங்கள் பண்ணீங்க. சிலம்பாட்டம், வெண்ணிலா, கபடி குழு, அடுத்தடுத்து ஜெயங்கொண்டான் அகைன் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல அந்த கேரக்டர். ஸோ தமிழ்ல தொடர்ந்து படங்கள் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு? அடுத்தடுத்து கம்ஃபர்டபுளா தான் இருந்தது எனக்கு. எப்பவும் அந்த டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் எப்பவும் தோணுது இல்லை, வெரி கம்ஃபர்டபுள். தமிழ் நீங்க இவங்க தான் டீச்சர் உங்களுக்கு தமிழுக்கு? ஏன்னா நீங்க உங்கள்ட்ட இல்ல இவங்க எல்லாம் சிரிப்பாங்க, அதனால இவங்க கூட எல்லாம் பேச மாட்டேன். உங்களுக்கு எப்படி இல்ல எங்க ஆக்சென்ட்டே வேற, எங்க வீட்ல டயலெக்டே வேற. சோ அதனால ஹிடன் பிக் அப் ஃப்ரம் ஹி இஸ் an ஐயர். சோ எங்க வீட்ல பேசுற அங்க எங்க இது பொல்லாதவன் பாஷை கத்துக்கிட்டு வந்து இவங்க பேசும்போது நான் சிரிப்பேன். ஏய் என்ன தமிழ் பேசுறீங்க நீங்க? நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க தமிழ்? அப்படின்னா நீங்க டப்பிங் பண்ணி தான். இங்க இருக்கும்போது அவ்வளவா உங்களுக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது? அவ்வளவு தெரியாது, கொஞ்சம் தெரியும். ஏன்னா இவங்க அண்ணா பொண்ணு பிறந்தா அவ கூட பேச முடியும், ஏன்னா அவ வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டாள்ல. சோ அவ கூட பேசி கொஞ்சம். நீங்க உங்களுக்குள்ள கன்னடால தான் பேசுறீங்க? நாங்க 2 பேரும் காலேஜ் டேஸ்ல இருந்தே கன்னடால தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ பசங்க என்ன லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கோம் உங்க கிட்ட? 2 பேரும் என் கூட தமிழ்ல பேசுனாங்க, அவர் கூட கன்னடா. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ரூல் இருந்தது. அப்பா கூட கன்னடா, அம்மா கூட தமிழ். அவங்களுக்கு அது கன்ஃபியூஷன்லாம் கிடையாது அவங்களுக்கு? எங்க ஃபேமிலியில போனா எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் தமிழ்ல பேசுவாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எல்லாம் கன்னடால பேசுவாங்க. அவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல பேசுவாங்க, ஏன்னா அவங்க மதர் டங் இங்கிலீஷா. என்ன பண்றது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஷேர் பண்ணதுல எல்லா லாங்குவேஜ்லயும் தமிழ்ல பார்த்ததே கம்மி தான். அந்த கம்மியில ஒண்ணு சொல்லுங்களேன். இல்ல ஃபர்ஸ்ட் டெஃபினட்டா பொல்லாதவன் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வெண்ணிலா கபடி குழுவும் என்ஜாய் பண்ணேன் நானு. அதுக்கப்புறம் இல்ல என்னோட பிலிம்ஸ் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி, அதனாலயே நான் பாக்குறது இல்லை. எனக்கு வேற சில பேர் பார்த்துட்டு தெரியுமா இது கதை, நான் அதெல்லாம் ரீகால்லாம் எனக்கு அவ்வளவு இன்வால்வ்டு ஆடியன்ஸ் கிடையாது. வெரி பேட். கதை வந்து 2008ல 7ல வந்த படத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மெமரி மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கதை கேட்டா எல்லா கதையும் மிக்ஸ் ஆயிட்டு தான் வரும். இல்ல அதுக்கப்புறம் என்னோட டிட்டாச்மெண்ட் அதிகமாயிடுச்சு பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து. ஸோ இப்பெல்லாம் வந்து இன்னும் சுத்தமா ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி கிடையாது. அதுவும் இவங்க நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னாக்கா நான் டெஃபினட்டா 80% பார்த்துருக்கவே மாட்டேன். ஏன்னா வீட்டுல வேற வேலை நடக்கிற அதுதான் பார்த்துட்டு இருப்பேனே தவிர பார்க்க மாட்டேன். பசங்க 2 பேருக்கும் எந்த அளவுக்கு அப்பா படங்கள் பார்ப்பாங்க? அப்படியெல்லாம் விரும்பி இல்ல, என் பெரியவன் வந்து ஜென்ரலாவே மூவிஸ் தான் நல்லா பார்ப்பான். இந்த சென்ஸ் ஒரு ஹி இஸ் a குட் என்ன சொல்றது, ஒரு சின்சியரா மூவியை பார்ப்பான்.
ரொம்ப பேச மாட்டான். ஸோ அதனால ரொம்ப ஒப்பீனியன்ஸ் எங்களுக்கு தெரியாது. பட் அவன் பார்ப்பான். சின்னவன் மோரல்லஸ் என்ன மாதிரி நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ரிட்டென்ஷன் ரெண்டுமே பெருசா இல்லை. உங்ககிட்ட சொல்லுவாங்களா சார் படம் பார்த்துட்டு வந்தா உங்களுடைய கேரக்டர் பத்தி எல்லாம்? இல்ல எப்பவும் பேசினது இல்லை. அப்படியா? இது நல்லா இருக்குப்பா, இது சூப்பரா இருக்கு அந்த மாதிரி பேசுறது இல்ல, இதுல ஏன்ப்பா அப்படி பண்ணீங்க அப்படி கேட்கறது இல்ல எப்பவும் ரொம்ப கம்மி தான். நாங்க பார்த்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார். அதாவது வந்து இப்ப இருக்கிற எல்லா கணவர் மனைவிக்குலயுமே இந்த ஹஸ்பண்ட்ஸ் எப்பவுமே வந்து ஒய்ஃப் வந்து நிறைய இந்த ஜுவல்ஸ் ஆக்சசரிஸ் வந்து எப்பவுமே ஒரு கணவருக்கு மிகப்பெரிய ஒரு வேலையா இருக்கும். ஏன்னா அது நகை வாங்கி தரலையா அப்படின்றது எப்பவுமே பெண்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். காலையில பாக்குற மேம் வந்து அவ்வளவு சிம்பிளா இருக்காங்க, பெரிய ஆர்னமெண்ட்ஸ்லாம் அவங்க நான் பாக்கல, நானு காலையில இருந்து பாத்துட்டு இருக்க வரைக்கும். சோ நீங்க இவ்வளவு சிம்பிளா இருக்காங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? தெரியல, எனக்கு அது நார்மலா தெரியும். நீங்க இப்ப சொல்லும் போதே வந்து எல்லாருமே பெண்கள்லாம் அப்படி எல்லாம் கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வந்தேன். எல்லாருமே அப்படி எல்லாம் கிடையாது. எப்படி சொல்றாங்க அவங்க? நீங்க யூசுவலா எந்த கேட்டு பாருங்க. அதெல்லாம் எமர்ஜென்சிக்காக நான் வாங்கி வச்சுக்கிறேன். நமக்கு அந்த மாதிரி இது மைண்ட் செட்டே இல்ல, அதான் பிரச்சனை. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நான் தான் சொல்லிட்டு இருப்பேன். இப்பவும் பேங்க் பேலன்ஸ் பார்த்தா காலியா தான் இருக்கும், பணமே இருக்காது. என்ன சார்ட்டர்ட் அக்கௌண்ட், நீ கொஞ்சமாவது சேவ் பண்ணி வச்சிருக்கலாம். நீங்க எப்ப இப்படிதான் காலேஜ் இருந்து இப்படிதான் இருப்பீங்க? நீங்க பெருசா நகைகள் எல்லாம் பெருசா விருப்பம் கிடையாது. நடுவுல ஆன்டிக் ஜுவல்லரி கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் அது விட்டா. ஷாப்பிங் போறது உண்டா அப்படின்னா கூட்டிட்டு போறது, 2 பேரும் போறது இல்ல, அப்படி எல்லாம் பழக்கம் அது எங்களுக்கு இல்ல. இப்ப எல்லாம் அவளுக்கு வேணும்னா அவ போய் வாங்கிப்பா, நான் எதுவும் வாங்குறது இல்ல. எப்படியும் இப்ப பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்கல்ல, அவங்க யூஸ்டு துணியெல்லாம் எனக்கு வருமே. எனக்கு வச்சுக்கிறதுக்கு இருக்கிறது 2 கப் மாத்திரம் இல்ல, எனக்கும் இப்ப அவங்களோட டிஷர்ட் எல்லாம் அவங்களோட பெரிய 6'4" அவர் ஹைட். அவனோட துணி நம்ம போட முடியாது. இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தா, இப்போ சின்னவனது வாங்கிட்டு வருவேன். யூசுவலா நீங்க போக மாட்டீங்க ஷாப்பிங்ல, அந்த மாதிரிலாம் நீங்க உங்களுக்கு ரொம்ப ரேர் தான் இல்லையா? பசங்களுக்கு ஷாப்பிங் பண்றதுனாலதான். பசங்களுக்கு துணி வேணும்னா, அது சின்ன பையனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது வரைக்கும் அவன் பெரிய பையனோட துணி தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இவன் வளர்ந்துட்டா, டீனேஜர் ஆயிட்டா, இப்போ அவனுக்கு கோபம் வருது. சடனா வந்து அவன் கபோர்ட்ல இருக்கிற துணியெல்லாம் எடுத்து, எனக்கு எதுவும் வேணாம், இனிமே எடுத்துட்டு போங்க, நான் புதுசா வாங்கணும். அது இந்த 2வது பசங்களுக்கு எப்பவுமே உண்டு சார். அதாவது அண்ணன் போட்டோ எடுத்து வச்சு தனியா எடுத்து அது எல்லாரும் கிளீன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு புதுசே கொடுக்காம அண்ணன் எடுத்து கொடுக்க வேண்டியது. சேம் ஜெண்டர்ல பிறந்தா அது பெரிய ஒரு விஷயம். அவனுக்காக இப்போ போகணும். அதாவது ஃபார்ம் ஹவுஸ்ல சொன்னாங்க, இங்க யூஸ் பண்ற எல்லாமே ரீசைக்கிள்டு தான் சொன்னாங்க. ஃபர்னிச்சர்ல இருந்து இங்க யூஸ் பண்ண எல்லாமே ரீசைக்கிள்டு தாங்க. சரி, நான் வீடுதான் அப்படி நினைச்சேன். பார்த்தா வீட்டுல துணியே நாங்க ரீசைக்கிள் அப்படிதான். எனக்கு முதல்ல இருந்து அப்படியே பழக்கம் தான். என் காலேஜுக்கு நான் பேண்ட் வாங்கினதே ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். என் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், வெரி ஃபேமஸ் கிரிட்டிக். அவரோட பேண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது இதாச்சு, கலர் போயிடுச்சு அப்படின்னு, இல்லைன்னா அவர் சும்மா அப்படியே கூட நல்லா இருக்கு இதை போட்டுக்கோன்னு சொல்லி அவர் நல்லா இருக்கிறதும் கொடுத்துருவார். அது சைஸ் எனக்கு பத்தாது. அவரே ஒல்லியா தான் இருந்தார், நான் அதை விட ஒல்லியா இருந்தேன். ஒரு கயிறை கட்டிக்கிட்டு அப்படியே போட்டு போறதா, அதே ஒரு ஸ்டைல் எனக்கு. அப்படியா பண்ணுவீங்களா? இல்ல, ஆமா, டக்கின் பண்ணி அந்த கயிறு வந்து ஒரு நாட் என்சிசில எல்லாம் இருந்தேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் நாட் இருக்கும், அது என்ன ரீஃப் நாட், ரீஃப் நாட் போட்டு இப்படி இழுத்துட்டா தெரியாது அப்படியே போவேன். ஸோ யூஸ்டு துணி போடுறது வந்து எப்பவும் அது வந்து இன்சல்ட்டிங் அப்படியெல்லாம் மனசுக்கு வந்ததே இல்லை. என்ன கேட்டால் அது கல்ச்சுரல். எங்கள் இதெல்லாம் நானும் உள்ள எங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்ததுனால, நான் தான் லாஸ்ட் ஜாயின்ட் ஃபேமிலியில். ஸோ எல்லாருமே என்னோட பெரியவங்க அண்ட் எல்லாம் பசங்க, பாய்ஸு. ஸோ நான் எப்பவுமே பாய்ஸ் க்ளோத்ஸ் தான் போட்டுட்டு இருப்பேன். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் எப்பவுமே. ஃபேமிலியில பாருங்க 3 பாய்ஸ். நீங்க என்ன நினைச்சிருக்கலாம், இது எப்படி இருக்கும் வீட்டுல ஃபுல்லா ஆம்பளை பசங்களா இருக்காங்க, 2 பசங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் வீட்டுல? இல்ல, அதான் சிலப்ப தோணும், அந்த இன்டராக்ஷனே இல்லாமே போச்சு அந்த ஒரு. அதனால வந்து வீட்டுல இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே ஃபீமேல், எல்லாம் ஃபீமேல்ஸ். இப்போ நாங்க வந்து டாக்ஸ், கேட் இருக்கு, பூனையும் ஃபீமேல்ஸ், டாக்ஸும் ஃபீமேல்ஸ். அங்க மாடும் ஃபீமேல்ஸ். சோ எங்க சாய்ஸ் இருக்கோ அங்க வந்து நாங்க ட்ரைங் டு சாய்ஸ் இல்லாத இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த யூஸ் துணியெல்லாம் போட்டதுல பெருமையா இருக்கும். இப்பவும் பெருமை ஒரு மாதிரி அப்படிதான். சின்ன பையனும் அப்படிதான். பெரிய பையன் கொடுத்த போலாம் ரொம்ப பெருமையோட போட்டுப்பான். அண்ணாவோட ஷர்ட், அண்ணாவோட ஷர்ட். ஷர்ட் கொடுத்துட்டான்னா சந்தோஷமா இருக்கும் முதல்ல. இப்பதான் கொஞ்சம் மாறி இருக்கு. அப்படிதான் இருந்தது. இப்பெல்லாம் ஜித்தப்பா பேண்ட் அப்படி சந்தோஷமா போட்டு போவேன். சாரோட growth, இப்போ உங்க பெரியப்பா அப்பா பத்தி எல்லாம் சொன்னீங்க, நீங்க இவரோட growth நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்னன்னா, growth-ஓட மெயினா அப்பப்போ செக் பண்றது, நீ சந்தோஷமா இருக்கியா நீ பண்றதுல, அண்ட் ஹெல்த் பாத்துக்கிறியா, அவ்வளவுதான். அதை தவிர நாங்க வந்து இன்னும் அதுக்கு மேல பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாததுனால. ஸோ மெயினா இப்போ பசங்கிட்டையும் அதுதான் சொல்லுவோம், நீங்க டெய்லி உங்க ப்ரோசஸ்ல ஆர் யூ ஹாப்பி செக் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தியா இருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல அதுதான் growth. வேற எதை வரதெல்லாம் இன்சிடென்ட். இது எவ்வளவு பெரிய ஹார்ட் ஹிட்டிங் ட்ரூத் தெரியுமா? இது வந்து எல்லாருக்குமே இப்ப
எதை நோக்கி ஓடுறோம்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியாது, க்ளூலெஸ்ஸா இருப்பாங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னுவாங்க, பட் சக்சஸ் என்னன்னு கேட்டா யோசிப்பாங்க, எதை நான் சக்சஸ் சொல்றது. அது நாங்க எப்பவுமே ரிமைண்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த ஹாப்பினஸ்ங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் வர்றது கிடையாது, ஹெல்த்ங்கிறது என்னைக்கோ வர்றது கிடையாது. டெய்லி பேசிஸ்ல செக் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்களா, நீங்க பண்ணதில்லை. ஏதாவது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்தா பண்ணாதீங்க, அது டோன்ட் டூ, பரவாயில்ல. வேற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பண்றதுக்கு லைஃப்ல. பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது இப்பவும் சொல்றது அதுதான், என்ன பண்ணாலும் நேர்மையா பண்ணுங்க, ஃபுல் ஹார்ட்டோட பண்ணுங்க. எங்க போனாலும் வந்து அதுக்கு வேலை இருக்கும், அந்த மாதிரி இருந்தா நீங்க வேலை கிடைக்கும். நான் பண்றதெல்லாம் அப்படிதான் பண்ணிருக்கேன். வேலை தெரியாம எப்படி பண்ணி இன்னைக்கு வரைக்கும் வேலை கிடைச்சிட்டு நேர்மையா பண்ணிட்டு இருக்கேன். தெரியாம பண்ணு சொல்லிட்டு முடிச்சு பண்றீங்க நீங்க, அதனாலதான் வந்து உள்ளால் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனஸ்டி வந்து ரொம்பவே இருக்க மாட்டேங்குது இன்னைக்கு. ஸோ ஆனஸ்டா இருந்தா போதும். நிர்வாகத்துல சார் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த 25 இயர்ஸ்ல? நான் ஒண்ணும் அவருக்கு தெரியாது, தனியா பண்ணிப்பாங்க வேலையை. அவருக்கு ஃபேமிலியில வந்து அதான் மோரல்லஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்ததுனால எங்க அப்பா அம்மா தான் மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாங்க. ஏன்னா அப்பதான் என்னோட கரியரும் இதுவா இருந்ததுனால அவங்க தான் கம்ப்ளீட்டா, இன்ஃபேக்ட் பசங்க ரெஸ்பான்சிபிலிட்டி மோஸ்ட்லி அவங்க தான். அதுக்கப்புறம் இங்கே எப்போ நாங்க தனியா கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கொஞ்சம் ஒரு 1 or 2 years ஆக்சுவலா கஷ்டமா தான் இருந்தது. இப்போ போன் பண்ணி கத்துவா, நீ போயிடுற ஓடி போயிடுற, நீ ஜாலி பண்ணிட்டு இருக்க, ஜாலியா ஜாலியா ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்க, இங்க வந்து நாங்க கஷ்டப்படுறோம், இங்க வந்து இந்த மாதிரி வீடு வேற கட்டிட்டு. ஆமா அது இருக்கு சிலப்போ. இது ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். இந்த ஆல்டர்னேட் வீடு அது ஒண்ணு சொல்லணும், நீங்க எல்லாம் பார்க்க சந்தோஷப்படுறீங்க, இருக்க சந்தோஷம் தெரியும். எக்ஸாக்ட்லி, மழை வந்தா உங்களுக்கு தெரியும் சில பிரச்சனை, சிலது வந்து நாங்களும் அந்த சிலதெல்லாம் மேட்னஸ், சில இந்த ரீசைக்கிள் இது யூஸ் பண்ணணும், அப்புறம் ரொம்ப செலவு பண்ணக்கூடாதுன்னு பண்ணுவோம்ல, அதோட இது வந்து நம்மளுக்கு இமீடியட்டா தெரியாது. பார்த்த உடனே ஓகே நாங்க ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது வெயில் அடிச்சப்போ மழை வந்தப்பதான் தெரியுது அது பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பண்ணிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம்னு பண்ணோம். பட் எங்கேயும் வந்து அந்த நேர்மையான லேபர் இப்போ ஸ்கில் லேபர் ரொம்ப கஷ்டம். ஸ்கில் லேபர் ஒன்றும் இல்லை, அந்த நேர்மைங்கிறதே இல்லை, போச்சு. ஸோ பாதி பண்ணுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லா தண்ணியும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டு கனெக்ஷன் கொடுக்காம போயிட்டாங்க. நான் எங்கேயோ ஷூட் பண்ணிருக்கேன், இங்கிருந்து ஃபோன் பண்ணி கத்துறேன், வீட்டுக்குள்ள இவ்வளவு தண்ணி ஃபுல்லா அப்படியே வெறும் மழை வந்தா பரவாயில்லைங்க, எல்லா இடத்துல வந்த மழை எல்லாம் கரெக்டா அங்க டிவி சோஃபா எங்க கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சிருக்கோம், அந்த இடத்துல வந்து விழுகுது அப்படியே. ஸோ இப்படி நிறைய நடக்கும். இப்போ வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு அவனை கேட்டா ஃபேப்ரிகேட்டர் வரணும், ஃபேப்ரிகேட்டர் கேட்டா இங்கெல்லாம் வந்து அந்த சாரை மரம் போட்டு அங்க வரைக்கும் போட்டு கொடுத்தா நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதை போடுறதுக்கு ஆள் வேணும், அவங்கள தேடணும். சார் நெகட்டிவ் ரோல்ஸ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, பட் பார்க்கும்போது இயல்புல ரொம்ப சட்டிலா காமா அப்படிதான் இருக்காங்க. எப்படி உங்ககிட்ட எப்படி சார்? இப்படிதான் யூசுவலாவே இல்ல, வீட்டுல கத்துவேன் அப்பப்பெல்லாம், பிபி ஏறிடும் குறை சொல்லிட்டு. இல்ல அனாவசியமா கத்துற பழக்கம்லாம் இல்ல, சிலப்போ இந்த இரிட்டேஷன் தேவைப்படும் போது அதெல்லாம் 2 பேரும் அதிகமா கத்துவா. ஆமா நான் கொஞ்சம் நிறையவே கத்துவேன். ரோட்ல எல்லாரும் இப்பதான் ஃபுல்லா எல்லா வீடு எல்லாத்துலயும் இடத்துலயும் திறந்துதானே இருக்கு. அது ஒரு கரெக்ட் வென்டிலேஷன் இந்த பக்கம் சன்லைட் பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு இருந்தாங்க, நமக்கு வந்து இது கடிகாரமே தேவையில்லை, காலையில இவங்களை எழுப்புதே 6 மணி ஆயிடுச்சு, 6:30 மணி ஆயிடுச்சு. ஸோ 6:30 மணி 7 மணி 7:30 மணி இப்படி எல்லாம் இங்கே போயிட்டு இருக்கோம். இவன் கத்துறது ஃபுல்லா தெருக்கெல்லாம் கேட்கும். ஃபுல்லா ஓப்பன் வீடு வேற இல்ல, நம்ம சண்டை போட்டா எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க.